ஏனுங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் உங்க மங்கள மகேஷ். தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. வருகின்ற பிப்ரவரி மாசம் வந்தா 2 வருஷம் ஆச்சு. 70 வருஷ அரசியல் வரலாற்றுல தமிழகத்துல ஆளுகின்ற கட்சியும் அதற்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்களும் ஒரு புதுசா தோணுன ஒரு கட்சியை பார்த்து இந்த அளவுக்கு பதட்டப்பட்டதா வரலாற்றுல இடமே கிடையாது. ஏன் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து ஆளுகின்ற வர்க்கத்தினருக்கு இவ்வளோ பயம்? உண்மையாலுமே மக்கள் சக்தி தமிழக வெற்றி கழகத்துக்கு பின்னாடி இருக்கிறது மட்டும்தான் ஒரே காரணம். சிம்பிளா ஒரு லாஜிக்கா ஒரு விஷயம் சொல்றேன். தமிழகத்துல 18 வயசுல இருந்து 39 வயசுக்குள்ள இருக்க வாக்காளர்கள் 1.9 கோடி நபர்கள் இருக்காங்க. இந்த 1.9 கோடி நபர்கள் ஏறத்தாழ மெஜாரிட்டியான பீப்புள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுகின்ற கட்சியை அப்பாற்பட்டு ஒரு புதியதொரு சக்தியை, ஒரு மக்களுக்கான புதியதொரு நபரை, புதியதொரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. வெற்றியை நிர்ணயிக்கிறதுக்கு 1.5 கோடி ஓட்டு இருந்தா போதும். தமிழகத்துல அவங்கதான் முதலமைச்சர். அந்த 1.5 கோடி ஓட்டை யாரு பெற்றாங்களோ, அந்த நம்பிக்கை பெறாங்களோ அவங்கதான் முதலமைச்சர். அப்படி இருக்கக்கூடிய நியூ ஓட்டர்ஸ்ல, அந்த இருக்கக்கூடிய யங்ஸ்டர் ஓட்டர்ஸ்ல 1.5 கோடி மக்களை விஜய் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டாரு எங்க தலைவர் அவர்கள். அந்த ஒரு காரணம், அந்த ஒரு சர்வே ஆளுகின்ற கட்சியினருக்கு உளவுத்துறை மூலியமா போனனால மட்டும்தான் இவ்வளவு நெருக்கடி தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்குறாங்க. இதுவரைக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கு கூட இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்க கிடையாது. கமல் அவர்களுக்கு சுத்தமா நெருக்கடியே கொடுக்க கிடையாது. ஏன்னா கமல் அவர்களை இயக்கிறதே திமுக தாங்கிறது இப்பதான் நம்மளுக்கு சமீபத்துல தெரிஞ்சது. ஆனா பிஜேபி ஆபரேட் பண்றாங்க தமிழக வெற்றி கழகத்தை அப்படின்னு வாய் கூசாம போய் சொல்றாங்க திமுக. இன்றைக்கு வரைக்கும் கட்சி ஆரம்பிச்ச முதல் ஒரு நிகழ்வுல கூட நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட செயல்பாடையோ மக்கள் விரோத செயல்பாடுகளையோ நாங்க ஆதரிச்சது கிடையாது. எதிர்த்துதான் நின்றுட்டு இருக்கோம். எங்களோட நிலைப்பாடுல என்னைக்கும் நாங்க மாறினது கிடையாது. ஆனா திமுகவோட வரலாற்றுல திரும்பி பார்த்தா எத்தனையோ தடவை கைகோர்த்திருக்காங்க மத்திய அரசான பாஜகவோட. அது அன்றைக்கு தேவைப்படுகிற தற்காலிகமான ஒரு அரசியல் சுயலாபத்திற்காக அவங்க கைகோர்த்திருக்காங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கறது ஆரம்பிச்ச நோக்கம் உண்மையாலுமே பாசிஸ்ட் நாசிஸ்டுக்கு எதிராகவும் ஊழல் அரசியல் கட்சிகளுக்கு எதிராகவும் தான் தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் ஆண்ட மாநில மத்திய அரசுகள் ஒழுக்கமா ஆண்டிருந்தா, மக்களுக்கான செயல் திட்டங்களும் நலத்திட்டங்களும் கொடுத்திருந்தா, இன்னைக்கு புதியதொரு கட்சி மக்கள் கிட்ட எழுச்சி பெற்று இன்னைக்கு உருவாகிறதுக்கு என்ன அவசியம்? அவசியமே இருந்திருக்காது. நீங்க கரெக்டா இல்லாதனாலதான மக்கள் இன்னொரு சக்தியை தேர்ந்தெடுக்க விரும்புறாங்க. அந்த வெற்றி எடுத்த நிரப்பருக்கு எங்க தலைவர் ஆசைப்பட்டாரு. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு பல நன்மைகளை கொடுத்த மக்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நான் ஏதாவது அவங்களுக்கு நன்மை செய்யணும், நல்லது ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு தலைவர் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்திருக்காரு. அந்த தலைவருக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பேராதரவு அணிதிரண்டு கொடுத்தனால உங்களால அதை பொறுத்துக்க முடியல. அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியில அவரோட சுற்றுப்பயணம் முதற்கொண்டு அவர் தெரிவிச்ச ஒரு சின்ன கருத்துக்கு முதற்கொண்டு நீங்க எதிர்வினை பல வகையை ஆற்றுறீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் இது மட்டும்தான். சமீபத்தில் உதயநிதி அவர்கள் ஒரு அறிவு திருவிழா அப்படின்னு சொல்லி நடத்தியிருந்தாரு. அந்த அறிவு திருவிழால நீங்க அறிவு சார்ந்த விஷயம் என்னத்தை கிழிச்சிட்டீங்க? நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு மனநிலைமை தான் நீங்க வெளிப்படுத்தினீங்க. இதுக்கு தமிழக வெற்றி கழகம் எதிர்ப்பு மாநாடு நீங்க போட்டிருக்கலாமே, அறிவு திருவிழாவின் போட்டிருக்க வேண்டியது இல்லையே. என்ன உங்களுக்கு அறிவு இருக்குது? தமிழ்நாட்டிலே சட்ட ஒழுங்கு எவ்வளவு சீர்கெட்டு கிடக்குது, மக்கள் எவ்வளவு அவதிப்படுறாங்க, ஊழல் தலைவிரிச்சாடுது, எல்லா அமைச்சரும் எல்லா இலாக்காக்களிலும் ஊழல். என்ன உங்களுக்கு அறிவு இருக்குது? என்ன சரி கொள்கை தான் என்ன நீங்க இப்ப கடைபிடிச்சிட்டீங்க? பெரியாரோட சமத்துவ கொள்கை நீங்க முறையை பின்பற்றுறீங்களா? வாரிசு அரசியலை பின்பற்றுறீங்க. கேட்ட மன்னராட்சி அப்படின்னு சொல்லிட்டு மேடை இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் பாராட்டுறாரு. கரிகால மன்னன், அந்த மன்னன், இந்த மன்னன், பாண்டிய மன்னன், சோழ மன்னன்கிறாரு. மன்னராட்சிக்கு எதிராக தான் உங்க கட்சி இருக்குன்னு சொல்லி ஒரு சில டைம்ல கருத்துக்களை வெளிப்படுத்தினாரு கருணாநிதி அவர்கள். ஆனா அவரோட வாரிசுகள் நீங்க மன்னராட்சின்னு சொல்லிட்டு மேடையிலேயே இப்ப பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இத்தனை எல்லாத்தையும் பண்ணிட்டு மக்களுக்கான கட்சி, நாங்க சமத்துவமான கட்சி, சமூக நீதி கட்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களோட கொள்கை எல்லாமே வாய் அளவுல மட்டும்தான். அப்படி உண்மையாலுமே உங்களுக்கு கொள்கைகள் இருந்திருந்தா நீங்க கொள்கையில மக்களை முன்னிறுத்தி நீங்க ஜெயிச்சிருக்கலாம். ஏன் ஓட்டு காசு கொடுக்குறீங்க? இது எல்லாத்தையும் மீறி நீங்க என்னதான் பணம் கொடுத்தாலும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அவர்கள் மக்கள் மீது வச்சிருக்கிற அன்பாலும் அவர்கள் மீது வச்சிருக்க அக்கறையாலும், மக்கள் எங்க தலைவர் மீது வச்சிருக்க அன்பாலும் அக்கறையாலும் இதை நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சதுனாலதான் நீங்க பல வகையான சூழ்ச்சிகளை இப்ப கட்டவிழ்த்து விட்டுட்டு இருக்கீங்க. யூடியூபர்ஸ் பல பேரை கையில வச்சுக்கிட்டு ஆபாசமான கருத்துக்களை விஜய் அவர்களுக்கு எதிராக நீங்க பரப்பிட்டு இருக்கீங்க. ஆனா அது எல்லாத்தையுமே 1 ரூபாய் கூலிக்கு மாரடிக்கிற உங்க கூட்டம் பண்ற வேலைகளை 1 ரூபாய்க்கு கூட நான் ஆசைப்படாத தமிழக வெற்றி கழகத்தோட டிவிக்கு வாரியர்ஸ் ஒரு செகண்ட்ல உடச்சு வீசிடுறாங்க தூள் தூளா. உங்க கட்சிக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க 200 ரூபாய் பேமெண்ட்டுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க மாதிரி எங்க ஆளு கிடையாது. நீங்க எத்தனை பேர் இன்னும் அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 45 பேர்த்துக்கிட்ட இப்ப நீங்க அவதூறு வழக்கு போட்டு நீங்க வழக்கு பண்ணிருக்கீங்க.
ஆனா இன்னும் 450 வழக்கு 4500 வழக்குகள் பாஞ்சாலும் தமிழக வெற்றி கழகத்தோட விர்ச்சுவல் வாரியர்ஸும் தமிழக வெற்றி கழகத்தோட களப்பணியாளர்களும் கண்டிப்பா ஓய போவது கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அவர்களை முதலமைச்சர் அடியில் உட்கார வைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. அவர் இறங்கி துணிஞ்சு இந்த டீசன்ட் அட்டாக் டீசன்ட் பாலிடிக்ஸ் அப்படின்றத கைவிட்டுட்டு உண்மையாலுமே டைரக்ட் அட்டாக் பாலிடிக்ஸ்ல இறங்குவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதை மட்டும் அவர் பண்ணினாருன்னா 100% அவர் தான் எதிர்காலத்துல தமிழகத்தோட முதலமைச்சர். தவிர்க்க முடியாத முதலமைச்சர் அவராக தான் இருப்பாரு. நிரந்தர முதலமைச்சர் உங்களை மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்னா ஜனநாயகத்துக்கு உட்பட்டு விளங்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். எங்க தலைவர் அவர்களோட தலைமைக்கு அப்புறம் யார் வேணாலும் அடிமட்ட மதத்திலிருந்து யார் வேணாலும் தலைமை பண்புக்கு வரலாம். அது எங்க தலைவர் பார்த்து யாரு கை நீட்டுறாரோ அந்த இடத்துக்கு அவங்க வரலாம். இன்றைக்கு திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்ற முழு ஆசையோடு காத்திருக்கிறார்கள். எதிர்காலத்துல வருகின்ற காலகட்டத்துல முக்கியமான தலைவர்கள் நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்தோட கைகோர்க்க போறாங்க. காங்கிரஸே தமிழக வெற்றி கழகத்தோட வந்தாலும் ஆச்சரியப்படுகிறது கிடையாது. கம்யூனிஸ்ட் வந்தாலும் ஆச்சரியப்படுகிறது கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்தாலும் ஆச்சரியப்படுகிறது கிடையாது. ஏன்னா எங்களோட ஒற்றை எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் மாநிலத்துல, மத்தியில ஒற்றை எதிரி பாரதிய ஜனதா கட்சி. இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவங்களுக்கு அப்பாற்பட்டு எந்த ஒரு கட்சி கூட்டணிக்கு வந்தாலும் எங்க தலைவர் அவர் அரவணைச்சு போறதுக்கு தயாரா இருக்காரு. ஆட்சியிலையும் பங்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. இதை விட ஒரு கூட்டணி கட்சிகளுக்கு என்ன ஒரு பிளஸா இருக்க முடியும்? 100% எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்மளோட பங்களிப்பு ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிறது. அது தேர்தல் வர வர உண்மையாலுமே நிறைய கட்சியை சார்ந்த தலைவர்கள் கைகோர்க்க தயாரா இருக்காங்க. எத்தனை கட்சிகள் வந்தாலும் சரி அரவணைக்கு தமிழக வெற்றி கழகம் தயாரா இருக்குது. எந்த கட்சிகள் வராட்டியும் சரி மக்கள் சக்தி துணை கொண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் தலைவர்களும் நிர்வாகிகளும் படை கொண்டு களங்காண போறோம். இதற்கு மக்கள் சக்தி 100% உறுதுணையா இருக்காங்க. 2026 தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பதவி ஏற்பார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. தமிழக மக்களுக்கான நல்லாட்சி வெகு தூரத்தில் இல்ல, காமராஜருடைய நல்லாட்சி போல இன்றைக்கு ஒரு நல்லாட்சி தமிழகத்துல வரப்போகுது. அதற்கான காலம் வெகு தூரத்தில் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே.